ஒருங்கிணைந்த திமுக முன்னாள் தேனி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் சிவகாசியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சாரத்திற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகாசிக்கு வருகை தந்தார். இந்த நிலையில் ஒருங்கிணைந்த திமுக முன்னாள் தேனி மாவட்ட செயலாளரும் தற்போதைய மாநில தீர்மான குழு இணை செயலாளருமான ஜெயக்குமார் தலைமையில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி உடன் இருந்து புதியவர்களை வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் திமுகவின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை மதிப்பது இல்லை என்றும் உழைப்பவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை எனவும் வாரிசு அரசியல் நடைபெறுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த தேனி மாவட்டத்தின் 4 தொகுதிகளிலும் அதிமுகவிற்கு மாபெரும் வெற்றி தேடித்தர அயராது உழைப்போம். தேனி மாவட்டத்தை அதிமுகவின் கோட்டையாக மாற்றுவதே எங்கள் இலக்கு என உறுதியளித்தார். உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பதும் இல்லை, மதிப்பதும் இல்லை. அதை அறிந்து புரிந்து கொண்டு முழு மனதோடு என்னை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்கிக் கொண்டு இன்று மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய முன்னிலையிலே இன்று என்னை முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக என்னை இணைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து என்னுடைய பணி களப்பணி என்பது தேனி மாவட்டத்தினுடைய 4 சட்டமன்ற தொகுதியிலும் மாபெரும் வெற்றியை தேடித் தருவதே என்னுடைய குறிக்கோள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து களப்பணி ஆற்றுவேன் என்று அந்த உறுதியையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் முன்னிலையில் அனைவரும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய முன்னிலையிலையும் அந்த இயக்கம் யதார்த்தத்தோடும் உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் இருக்கக்கூடிய இயக்கம் என்பதை நான் அறிவேன்.